ஹாய் கைஸ், இது உங்கள் அமீன் ரவுண்ட்ஸ். நாம் இப்போது அதிராம்பட்டினம் மதுக்கூர் இடையே அமைந்துள்ள ராசியங்காடு என்ற கிராமத்தில் அமைந்துள்ள மரச்செக்கு எண்ணெய் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், அருமையான லொக்கேஷனில் புள்ளி கார்டனிங், அதாவது தென்னை மரம் மற்ற மரங்கள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் மரச்செக்கு வச்சுருக்காங்க. ஏறக்குறைய 6-7 மரச்செக்கு வச்சுருக்காங்க. இன்னும் வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான லொக்கேஷன், ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த இடம். அங்கே போய் பார்க்குறோம். பாருங்கள், நம்ம மரச்செக்கு எண்ணெய் ஆட்டம் வந்திருக்கோம், நல்லெண்ணெய். இப்போ பாருங்கள், செக்கு ஒரே இடத்துல வந்து 6 செக்கு போட்டிருக்காரு மரச்செக்கு. இது வாகை மரத்தில் உள்ள மரச்செக்கு. இப்போ மாடு போட்டுப்பாங்க, மாடு போட்டு நம்ம எள்ளு போட்டு ஆட்ட போகிறோம். இது ஒரிஜினல் சுத்தமான எண்ணெய். இந்த எண்ணெய் என்னன்னா, இது சூடாகாது, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாமல் நல்ல எண்ணெயாக கிடைக்கும்னு சொன்னாங்க. இது விலை கூட தான், மற்ற நார்மலாக மிஷினில் போடுறதை விட இது விலை கூட. ஆனால் ரொம்ப அருமையாக செக்க பாருங்கள். இது வாகை மரத்தில் உள்ள ரோலர். இதுதான் அரைக்கிங்க, இதில் போடுவாங்க. இதாக இருக்குது. இது பாருங்கள், ஒரே கல், ஒரே கரிங்கல்லில் செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கு டெலிவரி எண்ணெய் டெலிவரி எடுக்கிற இடம். இப்போ போடுவாங்க, செக்கு போடுவாங்க. போட்டு அதோட வெல்லம் சேர்ப்பாங்க, அந்த கரெக்டான இது வர்றதுக்கு, பதம் வர்றதுக்கு வெள்ளம் அல்லது கருப்பட்டி சேர்த்து செய்வாங்க. இதை பாருங்கள், மரம் எவ்வளோ பெரிய அந்த வாகைப்படி எப்படி பண்ணியிருக்காங்க. மரம் ஒரே மரத்தை பொழுது அருமையாக செஞ்சுருக்காங்க. இது போல் 6 செட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஆட்டுபவன் ஆசானாக இருந்தால் 8 எள்ளுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்துடுவான். அத்தனை திறமையான தொழில் இது. ரொம்ப நைஸ், அழகாக பொறுமையாக செய்கிற தொழில் இது. ரொம்ப கவனமாக செய்கிறாங்க. பாருங்கள், இப்போ மாடு போட்டுறாங்க. நல்ல அருமையான மாடு, நல்ல வலுவான மாடு, யங் மாடு இப்போ ஓட்டுறாங்க. பாருங்கள், இப்படி மெதுவாக சுற்றிக்கிட்டே வரும். ஏறக்குறைய இது ஒரு நிமிஷத்துக்கு, அதாவது 1.5 நிமிஷத்துக்கு ஒரு சுற்றுற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஏறக்குறைய இந்த ஒரு 18 கிலோ எள்ளு போட்டு ஆட்டுறதுக்கு 2.5 மணி நேரம், நியர்லி 3 மணி நேரம் ஆகுது. இப்படி கணக்கு பார்த்தா இந்த மாடு, நான் கணக்கு பார்த்தேன், இதில் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். மாடு நடக்கிற மொத்த தூரம் ஏறக்குறைய 8 கிலோமீட்டர். மெதுவாக சுற்றுறதுனால ரொம்ப நல்லா அரையுது. பாருங்கள், எப்படின்னா சொல்கிறாங்க அவங்க, அந்த உலக்கைக்கும் இந்த உரலுக்கும் இடையில் எள்ளு தான் மாட்டும். இடையில ஒன்றும் எள்ளு இல்லாமல் உரசாது. உரசுனா அங்கே சூடாயிருமா என்ன, உரசாமல் ரொம்ப ஸ்லோவாக அழகாக செய்து பாருங்கள். பொறுமையாக ஓட்டிகிட்டே வர்றாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்சது பாருங்கள். இப்போ எல்லாம் போட்டாங்க. வெல்லம் கட்டிகளை அங்கே சுற்றி வச்சுருக்காங்க. அதை ஈவனாக எல்லாத்தையும் ஃபீடு பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சுற்றுறதுனால உரல் சூடாகாமல், எண்ணெய் சூடாகாமல் ரொம்ப அருமையான மெத்தடில் செய்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் பார்த்தோம். சுற்றுது பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் ஃபீடிங்கை வந்து மூடி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நல்லா அரைஞ்ச உடனே எண்ணெய் உண்டாகணுன்னே கீழே ஃபீடிங்கை திறந்து விடுவாங்க. மெதுவாக ஸ்லோவாக எரியறதுனால இந்த செக்கு எண்ணெய் வந்து சூடாக எண்ணெய் டெலிவரி பைப்பில் திறந்து விட்டு பிடிப்பாங்க. எண்ணெய் வரும். ரொம்ப இப்போ காலத்தில் டிரைவர் இதைத்தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நோய் நொடிகள்லாம் இல்லாத நல்ல எண்ணெய் இது. இப்போ எண்ணெய் கொஞ்சம் அரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், அப்படியே கொஞ்சம் பிடிச்சாச்சா? இல்லை இன்னும் லேட்டாகும். 2.5 மணி நேரம் ஆகும். அதான் 1.5 மணி ஆச்சு. 1.5 மணி நேரம் ஆச்சு. பார்த்தீங்களா, ஒரே எடுக்கிறது தானே. 2 வாட்டி எடுப்போம். திரும்ப ஒரு வாட்டி எடுத்து விட்டு அப்போ ஒரு வாட்டி எடுப்போம். சரி, மணக்குது அப்படியே. மரச்செக்கு மிஷின் உள்ளது வித்தியாசம் தான். மிஷின் மணக்கு வச்சு சூட இல்லை பத்தியா. இதுக்குள்ள அறவே சூடு இல்லை, உள்ள வச்சு பாருங்க, சூட இல்லை. அதான் இதில் உள்ள வித்தியாசம். அந்த அணுக்கள் முகம் அப்படியே இருக்கும். என்ன அறவே சூடாகலை. உள்ளாக்கி நீங்களும் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் போடலாமா? மாடு தாங்காது இன்னும். அந்த பழைய மாடு வருதுண்டா உங்களுக்கு. இப்போ அந்த மாடு ஏற்ற போச்சு இருக்கு. இது ரெஸ்ட் கொடுக்க முடியல. இல்லை இன்னொன்று போட அப்புறம்ல தந்தாச்சா.
இப்போ எண்ணெயை கொஞ்சம் டெலிவரி எடுக்கிறாங்க. பாருங்க எண்ணெய் செலுப்பாக இருக்குது நல்லா. அது கொத்திடும். புடி சரி. நான் இப்போ உங்கள் இது இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது நீங்கள் வந்து செக்கு போட்டிருக்கேன், அதை பற்றி சொல்லுங்களேன். நம்ம இந்தியாவிலேயே வந்து 11 செக்கு வந்து ஒரே இடத்துல பண்றதுனாக்க நம்ம தான் பண்றோம். ஆமா, இப்ப எல்லாரும் வந்து ஒரு செக்கு வச்சிருப்பாங்க, 2 செக்கு வச்சிருப்பாங்க. செக்குங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து மாடு கட்டி நம்ம 13ஆம் நூற்றாண்டுல நம்ம மன்னர்கள் காலத்துல மூதாதையர் காலத்துல எப்படி பண்ணாங்களோ அந்த 13ஆம் நூற்றாண்டுல இருக்கிறத இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நம்ம எடுத்து கொண்டு வந்திருக்கோம். இப்ப இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாடு கட்டி நம்ம எடுக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வாகை செக்கு, ரொம்பர உலக்க, அத்தி கொக்கி, ஆடும்பலகை இழுப்ப, கருவேலம் கதிர்கால், ஆற்றம் ஆசானா இருந்தா 8 எள்ளுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் எடுக்கும். எள்ளுக்கு ஒரு சொட்டு எண்ணெய். இது வந்து நம்ம மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு அருமையான ஒரு வாக்கு, பிசினஸ் ரகசியம். இத நான் வந்து ஐயா நம்மாழ்வாரோட ஒரு 7 வருஷம் நம்மாழ்வாரோட நான் ஒரு 7 வருஷம் இருந்திருக்கேன். அப்ப அவர் கூட இருந்ததுனால இயற்கை முறையில நம்மளால நம்ம மக்களுக்கு என்ன செய்ய முடியும், அது ஒரு அறம் சார்ந்த தொழிலா இருக்கணும், ஒரு மன நிறைவா இருக்கணும் அப்படிங்கறதுனால இந்த எல்லா பிசினஸ் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணாலும் எனக்கு வந்து நம்ம ஊர்ல ஒரு மேனுபேக்சரர் பண்ணி இந்த மாடு கட்டி செக்ல எண்ணெய் எடுக்கணுங்கிறது ஒரு உள்ளார்ந்த ஒரு எண்ணம். இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப 10 செக்கு, இப்ப நான் செக்கு ஏன் மாட்டு செக்கு பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னைய நம்பி ஒரு 50 குடும்பம் குறைக்குது. டெய்லி வந்து ஒரு 50 பேருக்கு நம்ம வேலை கொடுத்துறோம். அழிஞ்சு போன இந்த கண்ணாபுரம் காங்கேயம் மாட்டு இனத்தையும் திருப்பி மீட்டு அந்த மாடு தான் இது உம்பளச்சேரி மாடு. நம்ம வந்து அந்த யூனிட்ல நிக்கிறது வந்து காங்கேயம் பிரத்யேகமா உள்ள மாடா, அதாவது உம்பளச்சேரி உம்பளச்சேரி மாடுங்கிறது வந்து நல்ல வலுவா ரொம்ப வேலை செய்யும். அது வந்து மத்த மாட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இதோட ஹார்ஸ் பவர் வந்து சைலண்டா போவோம், ஆனா வேகமா வேலை செய்யக்கூடிய இது ஒரு வகையான ரகம். காங்கேயம் கண்ணாபுரம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஹெரிடிட்டி. சோ அப்ப அந்த மாதிரி எல்லா ரகங்களையும் நம்ம மீட்டு உருவாக்க கொண்டுட்டு வந்து இதுல என்ன மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் எப்படி எதிர்பார்க்க? இல்ல சார், இதுல வந்து இந்த உலக்கைக்கும் உருளைக்கும் இடையில உராய்வு ஏற்படாம 1% கூட என்ன சூடாகாம எடுக்கிறேன்னு நம்ம என்ன 2 கடையில எள்ளு இருந்துட்டே இருக்கு. ஆமா, இப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப இன்னைக்கு வந்து அதாவது இது செய்யறது மருவி போனதுனால மக்களோட தேவைக்காக மிஷின் வந்தது. இப்ப தேவைகள் ஜாஸ்தியா அதாவது மரச்செக்கு என்னமாங்க, கோல்டு பிரஸ் ஆயில்மாங்க, உட் பிரஸ் ஆயில்மாங்க, எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 10 ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒரு மோட்டார் வச்சு மோட்டார்ல பெல்ட் வச்சு பண்ணுவாங்க. நாங்க வாகை செக்குல பண்றோம் சார் அப்படிமாங்க. அதாவது உலக்கைக்கும் உருளைக்கும் இடையில இந்த உராய்வுங்கிறது வந்து ஏற்பட்டுடுச்சுனாலே அந்த எண்ணெய் சூடாயிரும். இந்த எண்ணெய் வந்து 1 நிமிஷத்துக்கு 1ல இருந்து 1.5 சுத்துறதுனால 1% கூட இந்த எண்ணெய் சூடாகிறது இல்ல. அப்படி சூடாகாம இருக்கிறதுனால இதுல உள்ள உயிரணுக்கள் எல்லாம் அபரிவிதமான உயிரணுக்கள் எல்லாம் நமக்கு வந்து கன்சியூம் பண்றது கிடைக்குது. அது போல சொல்லிடுறேன், வேதியியல் விதிப்படி ஒரு எண்ணெய்
ஒரு தடவை தான் சூடாகணும். ரெண்டாவது தடவை சூடாயிடுச்சுன்னா அது கெட்ட கொழுப்பு. இப்ப மிஷின்ல நீங்க வந்து வேகமா வந்து ஆட்டும் போது அந்த ஆர்பிஎம் லெவல் வந்து 50க்கு மேல அந்த ஆர்பிஎம் போகும்போது அந்த உலக்கைக்கு உருளைக்கு இடையில அந்த உராய்வு வந்து வேகமா நடக்கிறதுனால அந்த எண்ணெய் உள்ளேயே ஹீட்டிங் ஆயிருது. இந்த எண்ணெய் எங்க ஹீட் ஆகணும் அப்படின்னா நம்ம வீட்டு கிச்சன்ல முதல் டைம் ஹீட் ஆகணும். ஏன்னா as per கெமிஸ்ட்ரி ஒரு எண்ணெய் ரெண்டாவது தடவை ஹீட் ஆயிடுச்சுன்னா அது கெட்ட கொழுப்பு. இப்ப நார்மலா இப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த கேன்சர் வந்துருது, மலட்டுத்தன்மை இருக்குது, சின்ன பிள்ளை பெரிய பிள்ளையா வருது, மலச்சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே முதல் காரணம் நம்ம டெய்லி 3 டைம் கன்சியூம் பண்ற இந்த எண்ணெய். இப்ப இந்த எண்ணெயை வந்து நாங்க எப்படி கொடுக்கறோம்னா, நீங்க உங்க விளை நிலத்துல நீங்க உங்க இடத்துல நீங்க விளைவிச்சு நீங்க சுத்தம் பண்ணி கொண்டுட்டு வந்தீங்கன்னாலும் நாங்க கூலிக்கு ஆட்டி கொடுக்கறோம். இல்ல சார் நான் வந்து ஃபாரின்ல இருக்கிறேன், எங்க அப்பா அம்மா முடியாம லாபகரமான தொழில் இல்ல. இத வந்து வால்யூம் வந்து நீங்க பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 பேட்ச் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இது பண்ணலாம். ஆனா இது வந்து மாடு கட்டி ஒரு நாளைக்கு நாங்க 3 அட்டி போடுவோம், 3 பேட்ச் போடுவோம், 3 பேட்ச் போடுவோம். ஒரு பேட்சுக்கு 18 கிலோ எள்ளு, கடலை, தேங்காய். அப்ப அதுல போடும்போது பாத்தீங்கன்னா இது பெரிய லாபகரம்னு சொல்ல முடியாது. ஒரு நம்பிக்கையா நீங்க எங்கள்கிட்ட வாங்கிட்டு போலாம். ஒரு லாங் டேர்மா ஒரு பிக்ஸ்டா ஒரு தொழில் நம்ம பண்றோம். ரெண்டாவது வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு 50 குடும்பத்துக்கு நம்ம வேலை பார்க்கிறோம். இது வந்து ஒரு பெரிய இமிடியேட்டா ஆமா ஒரு அறம் சார்ந்த ஒரு மன நிறைவா பண்றோம். இது பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு 20 செக் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது வந்து இன்னொன்னு இந்த மாட்டுக்கு வெயில் படாம வேலை இல்ல சார், அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நாங்க இது எல்லாமே வந்து இப்ப ஒருங்கிணைந்த பண்ணை கொண்டு வரோம். இப்ப நம்மள்ட்ட வந்து 500 ஆடு, 2000 நாட்டுக்கோழி. இப்ப ஆல்ரெடி நம்ம குளம் வெட்டிட்டோம், 4-5 குளம் மீனுக்கு குளம் வெட்டியாச்சு. இப்ப இங்க இதுல வர்ற அவுட்புட், இதுல வர்ற புண்ணாக்கு என்னோட ஆட்டுக்கு கொடுத்துருவேன், என்னோட கோழிக்கு கொடுத்துருவேன், என்னோட இதுக்கு கொடுத்துருவேன், மீனுக்கு கொடுத்துருவேன். இப்ப இது வந்து ஒரு தற்சார்பு கொள்கை. இப்ப இதுல நாங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப நீங்க எண்ணாட்ட வர்றீங்க, இப்ப எண்ணாட்ட வரும்போது இப்ப நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே எல்லாரும் அலையிறாங்க. இப்ப நாங்க அடுத்த இடம் வரும்போது இந்த இடத்துல நாட்டுக்கோழி முட்டை இருக்கும் சார். இப்ப நாங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், எனக்கு வந்து ஒரு இன்னைக்கு பக்ரீத் வருது சார், எங்களுக்கு ஒரு 10 கிடா குட்டி வேணும், 20 கிடா குட்டி வேணும் அப்படின்னா நீங்க சொன்னா ஒரே இடத்துல வந்து எடுத்துட்டு போகலாம். இப்ப மீன் வேணும், இப்ப கடல்ல 45 நாள் மீன் தடை விட்டுருக்காங்க, இப்ப மீன் கிடைக்கல அப்படின்னா நீங்க நம்மள்ட்ட மீன் எடுத்துக்கலாம். அப்ப இதுல வந்து இப்ப நான் இன்னைக்கு ஆட்டுறதுக்கு இல்ல, வேலை இல்ல, எனக்கு ஷெட் இல்ல அப்படின்னு சொன்னாக்க உடனே நீங்க வந்து எங்க ஆளுங்க மத்த வேலையை பார்ப்பாங்க. மத்த வேலைகள் பண்ணையில வேலை இருக்குல்ல, கண்டிப்பா உங்களுக்கு ரொட்டீனா ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்ப இந்த மண்ணு வந்து செடிமெண்ட் செட் ஆகணுங்கிறதுனாலதான் நாங்க போட்டு வச்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு 15 நாள் மழை பெஞ்சிருச்சு, இந்த மழை பெஞ்சதுல நல்லா செடிமெண்ட் ஆயிட்டு இப்ப நெக்ஸ்ட் வீக் வரும்போது பாத்தீங்கன்னா 140 அடி நீளம், 40 அடி அகலத்துல 1, 2, 3, 4 இந்த 1 ஏக்கர் ஃபுல்லாவே உங்களுக்கு ஷெட் ஒரு 50 lakhs வந்து பிளான் பண்ணிருக்கோம் எஸ்டிமேஷன். ஒரு ஃபேக்டரி செட்டப்ல எல்லாமே நல்லபடியா இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா முடியணும். இறைவனோட அருளா இது நல்லபடியா அமையும் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது இதுல நான் பர்டிகுலரா என்ன சொல்றதுன்னா, வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு அந்த வயசு மூப்புனால வர்ற கால் வலி, மூட்டு வலி, டைஜஷன் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்கும் நீங்க என்னதான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் எங்களால முடிஞ்ச பேஸ் என்னன்னா இது டைஜஷன் ப்ராப்பரா பண்ணி விடுறோம். அப்ப நம்மளோட டைஜஷன் ப்ராப்பரா நடந்தாலே உங்களுக்கு பாதி சீக்கு குறையும். எண்ணெயில தானே பிரச்சனையே வருது. இந்த சுத்தமான எண்ணெய் எதுக்கு இப்ப இதுக்கும் நார்மலா விற்கிற எண்ணெய்க்கும் வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 40ல இருந்து ஒரு 50 rupees உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருந்தாலும் 2.5 கிலோ போட்டாதான் சார் 1 லிட்டர் எண்ணெய் எடுக்க முடியும். அப்ப இன்னைக்கு உள்ள எண்ணெய் வித்துக்களோட கடல் எண்ணெய் 130 ரூபா. இப்ப 2.5 கிலோட கால்குலேட் பண்ணி பாருங்க என்ன ரேட் வருது. இப்ப எள்ளு கருப்பட்டி போடுறோம், இந்த எள்ளோட ரேட்டு 2.5 கிலோ எள்ளு என்ன ரேட்டு, கருப்பட்டி அதுக்கு போடுற ரேட் என்னங்கறத பாத்தீங்கன்னா இப்ப இது நம்ம வாங்குற எண்ணெய் உண்மையிலேயே நல்ல எண்ணெயா அப்படிங்கறத நீங்க தீர்மானிச்சிடலாம்.
சோ இப்ப இந்த அவேர்னஸ் நம்ம வீட்டுல எல்லா பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்க போய் மாமனார் மருமகம் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் ரீச் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடும்பத்துல நடக்கிற இந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறோம் பாத்தீங்களா, இந்த பிரச்சனையோட ரேஷியோ ஆஸ்பத்திரியில கொடுக்கறது மட்டும் பிரச்சனை இல்ல, அது எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு ஒரு சிரமம். இது நம்ம வெளிநாட்டுல இருப்பாங்க, பிள்ளைங்க இங்க தனியா இருக்கும், இவங்க கஷ்டப்படுவாங்க. இது உடனே அது ரெமெடி இல்ல, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து ஒரு நல்ல பொருள். எது எப்படி இருந்தாலும் பேஸ் இதுதான், இதை எடுத்துக்கிடுங்க. இதுதான் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறது. உங்க கம்பெனி பேரையும் சொல்லிருங்க. மீனா ஸ்டோர்ஸ் சார். இது லொகேஷன் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம், நம்ம அதிராமண்ணத்துக்கும் துவரங்குறிச்சிக்கும் இடையில நம்ம வந்து ராசியங்காடுங்கிற ஒரு இடத்துல நம்ம இதை வச்சிருக்கோம். Please subscribe our YouTube channel.